வணக்கம். டாப் நியூஸ் செய்தி தொகுப்பை வழங்குவதற்காக ஜெபஸ்டின். தொடர்ந்து இன்றைய டாப் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் இரண்டாவது நாளாக ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 7,600 ரூபாய் சரிந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 14,900 ரூபாய்க்கும், 1 சவரன் தங்கம் 1,19,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை காலையில் 55,000 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் மேலும் 30,000 ரூபாய் சரிந்துள்ளது. 1 கிலோ வெள்ளி 3,20,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் வெள்ளி விலையில் ஞாயிற்றுக்கிழமை மாற்றம் இருக்காது. சனிக்கிழமை விலையே தொடரும் என்று தங்க நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சலானி தெரிவித்துள்ளார். நாளை மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருப்பதால் தங்கம் வெள்ளி விலையில் மாற்றம் இருக்குமா என்ற எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. ஆனால் விலையில் எந்த மாற்றமும் இருக்காது என்றும், சனிக்கிழமை விலையே நாளையும் தொடரும் என்றும் ஜெயந்திலால் சலானி தெரிவித்துள்ளார். தொடர்ந்து 9வது முறையாக மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாளை தாக்கல் செய்கிறார். பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் நிலையில் நிதியமைச்சக குழுவுடன் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டார். தமிழகத்தில் SIRக்கு பின் வாக்காளர் பட்டியலில் திருத்தம் மேற்கொள்ள 34 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர். இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி 17ஆம் தேதி வெளியாகும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவ கல்வி வளாகத்தில் சுதந்திர போராட்ட வீரர் ஓமந்தூர் ராமசாமிக்கு சிலை அமைக்கப்படும். முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, போதைப்பொருள் புழக்கம் ஆகியவற்றால் சிறுமி முதல் மூதாட்டி வரை சாலையில் நடந்து செல்ல முடியவில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். குற்ற செயல்களில் ஈடுபடுவோருக்கு ஆளும் கட்சியினர் ஏதாவது ஒரு வகையில் அடைக்கலம் கொடுப்பதால் தான் தமிழகம் குற்றவாளிகளின் கூடாரமாக மாறியதற்கு காரணம் என மக்கள் புலம்புகிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றிவிட்டு நிதியே இல்லாமல் முதலமைச்சர் ஸ்டாலின் கோடிக்கணக்கான ரூபாய்க்கான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். மகாராஷ்டிரா துணை முதல்வராக மறைந்த அஜித் பவாரின் மனைவி சுனித்ரா பவார் பதவியேற்றுக் கொண்டார். மகாராஷ்டிரா துணை முதல்வராக இருந்த அஜித் பவார் பாராமதியில் நிகழ்ந்த விமான விபத்தில் மரணமடைந்தார். இதனையடுத்து தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராக அஜித் பவாரின் மனைவி சுனித்ரா பவாரை கட்சியினர் தேர்வு செய்தனர். தொடர்ந்து மும்பையில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் பொறுப்பு ஆளுநர் ஆச்சாரியா தேவ்ரத் சுனித்ரா பவாருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். मी सुनेत्रा अजित पवार गांभीर्यपूर्वक प्रतिज्ञा करते की कायद्याद्वारे स्थापित झाले आहे अशा भारताच्या संविधानाबद्दल मी खरी श्रद्धा व निष्ठा बाळगीन. சுனித்ரா பவார் பதவியேற்ற போது தேசியவாத காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் அஜித் பவாரின் பெயரை முழங்கினர். பதவியேற்பு விழாவில் மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர ஃபட்னவிஸ், துணை முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மகாராஷ்டிர துணை முதல்வராக பொறுப்பேற்றுள்ள சுனித்ரா பவாருக்கு கலால் வரி, விளையாட்டு, இளைஞர் நலன், சிறுபான்மை துறையினர் மேம்பாடு ஆகிய துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அஜித் பவாரிடமிருந்த நிதித்துறை முதலமைச்சர் ஃபட்னவிஸிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. திடீர் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பாஜக மூத்த தலைவர் ராஜா பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. அவர் மருத்துவ குழுவின் தீவிர கண்காணிப்பில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்காலிக கொடி கம்பங்கள் மற்றும் சிலைகள் அமைக்க அனுமதி பெற வேண்டும் என்று சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், கொடி கம்பங்கள் நடுவதற்கு சென்னை மாநகராட்சி இணையதளத்தில் பதிவு செய்வது கட்டாயம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதம் சார்பான நிகழ்வுகளுக்கு கொடி கம்பங்கள் நட 7 நாட்களுக்கு அனுமதி வழங்கப்படும் என்றும், மத சார்பில்லாத நிகழ்வுகளுக்கு 3 நாட்கள் மட்டுமே அனுமதி அளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாலையோரம் அமைக்கப்படும் தற்காலிக கொடி கம்பங்கள் கண்டிப்பாக மின்சாரம் கடத்தாத வகையில் இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏதேனும் விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடந்தால் விண்ணப்பதாரரே முழு பொறுப்பாவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சென்னை தரமணியில் பீகார் இளைஞர் குடும்பத்தோடு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் அவரது மனைவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதற்கான தடயங்கள் இல்லை என்று பிரேத பரிசோதனையில் அதிர்ச்சிகர தகவல் வெளியாகியுள்ளது. பாலியல் வன்கொடுமை செய்ததாக கொலையாளிகள் வாக்குமூலம் அளித்த நிலையில் தலையில் இரும்பு கம்பியினால் தாக்கியதால் ஏற்பட்ட காயத்தின் காரணமாகவே உயிரிழந்தார் என்று அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டையில் கிணற்றில் தவறி விழுந்து 3 சிறுமிகள் பரிதாபமாக உயிரிழந்தனர். துணி துவைக்கச் சென்ற இடத்தில் கிணற்றின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த நிலையில் தவறி உள்ளே விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் பண்பொழியில் உள்ள மலைக்கோவிலான திருமலை குமாரசுவாமி கோவிலில் தைப்பூச திருவிழாவையொட்டி தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. அரோகரா கோஷமிட்டபடி திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து தரிசனம் செய்தனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் தைப்பூச தெப்ப திருவிழாவை முன்னிட்டு நாளை காலை 11 மணி முதல் இரவு 10 மணி வரை கோயில் நடை அடைக்கப்படும் என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. ராமநாத சுவாமி கோயிலில் நாளை தைப்பூச தெப்ப திருவிழாவை முன்னிட்டு அதிகாலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டு 5 மணி முதல் 5:30 மணி வரை ஸ்படிகலிங்க பூஜை நடைபெறவுள்ளது. இதைத் தொடர்ந்து சாயரட்சை பூஜைக்கு பின் பஞ்சமூர்த்திகளின் புறப்பாடு நடைபெறவுள்ளது. இதன் பின் காலை 11 மணி முதல் இரவு 10 மணி வரை கோயில் நடை அடைக்கப்படும் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் நடை அடைக்கப்படுவதை அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் பக்தர்கள் கோயிலுக்கு வர வேண்டும் என நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்தியாவின் முதல் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு ரயில் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் வெற்றிகரமாக இயக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த மற்றும் செலவு குறைந்த ரயில் செயல்பாடுகளில் ரயில்வே துறை முக்கிய மைல்கல்லை எட்டியுள்ளது. சுமார் 2000 கிலோமீட்டர் தூரத்திற்கு சோதனை ஓட்டம் நடத்தப்பட்ட நிலையில் அது வெற்றிகரமாக அமைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 40% வரை டீசல் பயன்பாடு குறைக்கப்படும் என கூறப்படுகிறது. சபரிமலை ஐயப்பன் தரிசனத்திற்கு ஆன்லைன் வாயிலாக முன்பதிவு செய்துவிட்டு வராத பக்தர்கள் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த முன்பதிவுக்கு கட்டணம் வசூலிப்பது தொடர்பாக கேரள அரசிடம் அம்மாநில உயர்நீதிமன்றம் கருத்து கேட்டுள்ளது. அதன்படி இது தொடர்பாக கேரள அரசும் திருவிதாங்கூர் தேவசம் போர்டும் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கும்படி உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டம் கொடியத்தூரில் முன்விரோதத்தால் பைக்கில் சென்ற இளைஞர்கள் மீது மற்றொரு இளைஞர் காரை மோதிய அதிர்ச்சி காட்சி வெளியாகியுள்ளது. பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையால் தன்சீப் என்பவரை இர்ஃபான் வீடு புகுந்து தாக்கியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த தன்சீப்பின் உறவினர்கள் 2 பேர் இர்ஃபானை தாக்க பைக்கில் சென்றுள்ளனர். இதை அறிந்த இர்ஃபான் காரை வேகமாக ஓட்டிச் சென்று பைக்கில் மோதியதில் 2 இளைஞர்களும் படுகாயமடைந்தனர். டெல்லி செங்கோட்டை குண்டு வெடிப்பு சம்பவத்தில் அல்ஃபலா பல்கலைக்கழகத்தின் தலைவருக்கு எதிரான குற்றப்பத்திரிகை மீதான விசாரணையை டெல்லி நீதிமன்றம் பிப்ரவரி 13ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. டெல்லி செங்கோட்டை அருகே கடந்த நவம்பர் 10ஆம் தேதி நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் காரை ஓட்டி வந்த மருத்துவர் உமர் நபி அல்ஃபலா பல்கலைக்கழகத்தில் பணியாற்றியது தெரியவந்தது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த அமலாக்கத்துறை பல்கலைக்கழகத்தின் தலைவர் ஜாவித் அகமது சித்திகிற்கு எதிராக 10,000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளது. இந்த வழக்கு டெல்லி நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது குற்றப்பத்திரிகையை படித்து பார்க்க குற்றம் சாட்டப்பட்ட நபர் சார்பில் அவகாசம் கோரப்பட்டதால் விசாரணை பிப்ரவரி 13ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது.
அமெரிக்காவை உலுக்கிய எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் பிரதமர் மோடி பற்றி உள்ள தகவல்கள் அனைத்தும் புனையப்பட்டவை என இந்திய வெளியுறவுத்துறை விளக்கம் அளித்துள்ளது. பிரதமர் மோடி 2017 இஸ்ரேல் சென்றார் என்பது மட்டுமே உண்மை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரகாண்ட் மாநிலம் தெஹ்ரி கர்வாலில் நடுவானில் பறந்து கொண்டிருந்த 2 பாரா கிளைடர்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டு ஏரியில் விழுந்தது பார்வையாளர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. உடனே மாநில பேரிடர் மீட்பு குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து பாரா கிளைடரில் பறந்த இருவரையும் மீட்டனர். மேலும் அவர்கள் பாதுகாப்பாக உள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கிழக்கு காங்கோவில் உள்ள ரூபாயா கோல்டன் சுரங்கம் சரிந்து விபத்து ஏற்பட்டதில் 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. உலகின் சுமார் 15% கோல்டான் எனப்படும் உலோக தாதுவின் உற்பத்தி இந்த சுரங்கத்தில் நடைபெறுவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் புதன்கிழமை ஏற்பட்ட இந்த விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை இன்னும் உறுதியாகவில்லை. பாகிஸ்தானின் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்ள முப்படை தளபதி அசீம் முனீருடன் உலகம் முழுவதும் சென்று யாசகம் கேட்டு வருவதாக அந்நாட்டு பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் வேதனை தெரிவித்துள்ளார். நாட்டை நிர்வகிக்க தொடர்ந்து கடன் வாங்க வேண்டியுள்ளதை நினைத்து அவமானத்தால் வெட்கி தலை குனிவதாகவும் அவர் கவலை தெரிவித்துள்ளார். சென்னை மயிலாப்பூரில் உள்ள தனியார் பள்ளி மைதானத்தில் 2 நாட்கள் நடைபெறும் நாய்கள் கண்காட்சி இன்று தொடங்கியது. பல்வேறு பிரிவுகளாக நடைபெறும் இந்த கண்காட்சியில் ஜெயின் பெர்னார்ட், ஜெர்மன் ஷெஃபர்ட், பிட்புல், ராட்வீலர், பிகில்ஸ், பொமேரியன், சைபீரியன், பிட்ஸ், டாபர்மேன், லாப்ரடார், பக் உட்பட 50க்கும் மேற்பட்ட நாய் வகைகள் பங்கேற்றுள்ளன. நாய் கண்காட்சிக்கு 1 மாதம் முன்பே தயாராகிவிட்டதாகவும் ஒரு சினிமா திரைப்படம் வெளிவருவது போன்ற உணர்வு ஏற்படும் என பங்கேற்பாளர்கள் தெரிவித்தனர். இப்போ இன்னைக்கு ஷோனா நாங்கள் போன மாதத்துலேருந்து இதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்போம். இங்கே வரணும் எத்தனை டாக்ஸ், நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6-7 டாக்ஸ் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதோட ப்ரிப்பரேஷன், அதை எப்படி கொண்டு வரணும், அதை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும், அதோட கண்டிஷன், அதோட டயட். ஸோ இதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ரோக்ராமாக இருக்கும். ஒரு படம் ரிலீஸ் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருக்கும் எங்களுக்கு. அதனால் சவுத்தில் இது ரொம்ப பெரிய ஷோ. இப்போ எல்லா ஊர்லேயும் ஷோஸ் நடக்கும். அப்போது இந்த ஷோவும் இன்னுமே எங்களுக்கு ஒரு ப்ரெஸ்டீஜியஸான ஒரு ஷோ. அப்போ இங்கே வந்து வின் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய கிக் தான். ஆமாம். முன்னணி இயக்குநர்களின் படத்தில் ஹீரோவாக நடிக்க ஆசை என தன்னை நடிப்பு அரக்கன் என கூறிக்கொள்ளும் இன்ஸ்டா மற்றும் பிக் பாஸ் புகழ் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் தெரிவித்துள்ளார். சென்னை திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி வடிவுடை அம்மன் கோயிலில் அவர் சுவாமி தரிசனம் செய்தார். அப்போது அவருடன் பொதுமக்கள் செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். வணக்கம் தமிழக மக்களே, நான் உங்கள் தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தவர் நடிகர் விஜய் அரசியலுக்கும், அஜித் கார் ரேஸுக்கும், சூர்யா பாம்பேக்கும் சென்றுவிட்டதாகவும் இவர்களுக்கு பதிலாக மக்கள் தன்னை ஹீரோவாக ஏற்றுக்கொள்வார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதே சமயத்துல சிங்கிளா இருக்கும் சார். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பர்சனல் லைஃப் பத்தி தவறுதலா நிறைய வழி வந்துகிட்டு இருக்கு. நல்ல ஒரு மனைவி கிடைக்கணும், நல்ல ஒரு பெண் குழந்தை, நம்மளுக்குன்னு எல்லாருக்கும் உள்ள ஒரு நிதானமான ஆசை தானே சார். நம்மகிட்ட எல்லாம் இருக்கு, ஓகேங்களா. எந்த கெட்டப்பழக்கம் இல்லை, நல்ல ஒரு படிப்பு இருக்கு, நல்ல எல்லா கடவுளும் கொடுத்துட்டு ஒரு குறை இருக்கு. பட் இந்த குறையை வந்து மனிதர்களால் நிவர்த்தி பண்ண முடியாது. அந்த ஆத்தா வடிவடைமான ஆத்தா நினைச்சா முடியும் இல்லையா? ஸோ இதெல்லாம் என்னோட சொந்த விஷயங்களுக்காக அந்த ஆத்தாட்ட வந்து ரொம்ப மனசுருகி வேண்டிக்கிட்டேன் சார். அஜித் சாரு ரேஸுக்கு போயிட்டாரு, விஜய் சாரு அரசியலுக்கு போயிட்டாரு, சூர்யா சாரு பாம்பேக்கு போயிட்டாரு. அடுத்து இந்த தமிழ் சினிமா உலக யாரு காப்பாற்ற போறா அப்படின்னு இருக்க நிலைமையில இந்த ஒன்லி அண்ட் ஒன் ஸ்டார், இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகரோட என்ட்ரி இருக்கு அப்படின்னு பொதுமக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க சார். கண்டிப்பா அந்த நம்பிக்கையை நான் உறுதிப்படுத்துவேன். எனக்கு லோகேஷ் கனகராஜ் சார் படத்துல நடிக்கணும்னு ரொம்ப ஆசை சார். அதுக்கப்புறம் டேரக்டர் எஸ் யு அருண்குமார் இருக்கார் இல்லையா, அவர் டைரக்ஷன்ல நடிக்கணும்னு ஆசை. இந்த சித்தா படம் அதெல்லாம் பண்ணல. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பெண் காவலரின் வீட்டில் 35 பவுன் நகை திருடு போன சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தலைமை காவலர் அபர்ணா வீட்டில் இந்த துணிகர சம்பவம் அரங்கேறியுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் தனது குழந்தைகளுடன் யாசகம் கேட்டு வருவது போல வந்து காவலர் வீட்டை நோட்டமிட்டு இந்த திருட்டில் ஈடுபட்டுள்ளார். இதனையடுத்து சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக கொண்டு விசாரணை செய்த புதுக்கோட்டை போலீசார் அந்த பெண்ணை ரயில் நிலையத்தில் கைது செய்து நகைகளை மீட்டனர்.
தூத்துக்குடி அருகே தருவைக்குளம் பகுதி மாநகராட்சி குப்பை கிடங்கில் 100 ஏக்கர் பரப்பளவில் காய்கறி மற்றும் பழ வகை தோட்டம் அமைத்து தனியார் நிறுவனம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. மியாவாக்கி திட்டத்தின் கீழ் ஏற்கனவே மரங்கள் வளர்க்கப்பட்டு வரும் நிலையில் மாநகராட்சி அனுமதியுடன் இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மட்கக்கூடிய குப்பைகளிலிருந்து தயாரிக்கப்படும் உரம் பயன்படுத்தி பல்வேறு வகை மரங்கள் மற்றும் காய்கறிகள் வளர்க்கப்படுகின்றன. கோவை மாவட்டம் பீளமேடு கோவில் வீதியில் அமைந்துள்ள தெர்மாக்கோல் தயாரிப்பு நிறுவனத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. தீ வேகமாக பரவி கரும்புகை வெளியேறி அருகில் இருந்த குடியிருப்பு வாசிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளானதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். நிலத்தடி நீர் பயன்பாட்டு தரவுகளை தர மறுத்த 12 கிரிக்கெட் மைதானங்களுக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் தலா 5000 ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டுள்ளது. கிரிக்கெட் மைதானங்கள் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்களை அமைக்காமல் நிலத்தடி நீரை நேரடியாக பயன்படுத்துவதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் தலைவர் பிரகாஷ் ஸ்ரீவஸ்தவா தலைமையிலான அமர்வு விசாரித்தது. அப்போது டெல்லி, ஜெய்ப்பூர், மும்பை உள்ளிட்ட நகரங்களில் உள்ள 12 கிரிக்கெட் மைதான நிர்வாகம் நிலத்தடி நீர் பயன்பாட்டு தரவுகளை தர மறுத்துவிட்டன. இதனையடுத்து 12 கிரிக்கெட் மைதானங்களுக்கும் தலா 5000 ரூபாய் அபராதம் விதித்து விசாரணையை ஏப்ரல் 16ஆம் தேதிக்கு தீர்ப்பாயம் தள்ளி வைத்துள்ளது. வெங்கி அட்லூரி இயக்கத்தில் சூர்யா நடித்து வரும் 46வது படத்தை ஜூலை மாதம் வெளியிட படக்குழு திட்டமிட்டிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. சூர்யா, மமிதா பைஜு நடித்துள்ள இந்த படம் 45 வயது ஆணுக்கும் 20 வயது பெண்ணுக்கும் இடையிலான உறவை கதைக்களமா கொண்டிருக்கு. சூர்யா இந்த படத்துல கஜினி, சஞ்சய் ராமசாமி போன்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாராம். ராதிகா சரத்குமார், ரவீனா டாண்டன் ஆகியோரும் முக்கிய வேடங்கள்ல நடிக்கும் இந்த படத்திற்கு ஜிவி பிரகாஷ் குமார் இசையமைக்கிறாரு. இந்த நிலையில படத்தை ஜூலை மாதம் வெளியிட படக்குழு திட்டமிட்டிருக்கு. நடிகை மிர்னால் தாக்கூர், ராம் சரண், ஜான்வி கபூர் நடிப்புல உருவாகிட்டு வர பெத்தி படத்துல ஒரு சிறப்பு பாடலுக்கு நடனமாட போறதா தகவல் வெளியாகி இருக்கு. ராஷ்மிகாவுக்கு பதிலா மிர்னால் கமிட் ஆகியிருக்க நிலையில அதுவும் முதல் முறையா சிறப்பு பாடலுக்கு நடனமாடுறதால ரசிகர்களோ பயங்கர ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்காங்க. பெத்தி படத்துக்கு AR ரஹ்மான் இசையமைச்சிருக்காரு என்பதும் குறிப்பிடத்தக்கது. நியூசிலாந்துக்கு எதிரான 5வது T20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 46 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அதிரடியாக ஆடிய இந்திய அணி 271 ரன்கள் குவித்த நிலையில் நியூசிலாந்து அணி 225 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது.